ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டான பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அவுட்டரில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு இந்த கப்பில் தான் நான் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதனால் இதில் ஒரு 3/4 கப் அளவு சுகர் எடுத்து அதில் 2 ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போது இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கும் இதே மெஷர்மெண்ட் தான். 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விடுங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்லாம் கிடையாது. வெதுவெதுப்பாக இருக்கும்போது சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டான மாவாக இருக்குது பாருங்கள். இதில் சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம இப்போ பிடிக்க ஆரம்பிக்கலாம். உள்ளங்கையை வச்சு நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா நம்ம பலகாரம்லாம் எடுக்க யூஸ் பண்ணுற கரண்டியை பின்னாடி திருப்பிட்டு இந்த மாதிரி வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது இந்த ஷேப் ரொம்ப அழகாக வரும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்புமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளங்கையிலேயே அழுத்தம் கொடுத்துக்கோங்க, அதுவே போதும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிஸ்கட் மாவு எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வேக விடுங்க. மிதமான தீயில வேகும்போது தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா ஈவனாக வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அவுட்டரில். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான கோதுமை பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.